துப்பாக்கி சூட்ல இளம்பெண் ஒருத்தர் ஸ்னோலின் உயிரிழந்தாங்க. அவங்க அம்மா வனிதா எங்க கட்சியில இணைஞ்சு கொண்டாங்க. துப்பாக்கி சூடு நடந்த போது தளபதி அவங்க அவங்க வீட்டுக்கு நள்ளிரவு அவங்கள தேடி போனாங்க. அவங்களோட குடும்பத்தா தளபதியோட பேசின அந்த வார்த்தையினால அவங்க ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவங்க தமிழக வெற்றி கழகத்துல தளபதியாரோட இணைந்து பயணம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலின் தாயார் தற்பொழுது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அன்று உறுதுணையாக நின்ற மகன் விஜய்க்கு இன்று நன்றி கடன் செலுத்துவதாக ஸ்னோலின் தாயார் நெகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. மாநில மாநாட்டில் தளபதி பேசிய உரைதான் இன்று ஒரு பெரும் எழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிறது. இது ஒரு தரப்பும் அல்ல, எல்லா தரப்பிலுமே இது பெரிய எழுச்சியா நாங்க எல்லாரும் பார்க்கிறோம். இந்த மாநாட்டு கொள்கைகளும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அல்ல, பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டுல உருவாக்கியிருக்கு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய ஒரு மாற்றத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இப்போ சிறப்பா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல துப்பாக்கி சூட்ல இளம்பெண் ஒருத்தர் ஸ்னோலின் உயிரிழந்தாங்க. அவங்க அம்மா வனிதா எங்க கட்சியில இணைஞ்சு கொண்டாங்க. அவங்க சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, துப்பாக்கி சூடு நடந்த போது தளபதி அவங்க அவங்க வீட்டுக்கு நள்ளிரவு அவங்கள தேடி போனாங்க. அவங்களோட அவங்களா தரையில அமர்ந்து அவங்கள்ட்ட பேசினதுதான் அவங்களோட நெஞ்சத்தை ரொம்ப நெகிழ வச்ச சம்பவமா இருக்கு. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தளபதி அப்போ எந்த அரசியல் கட்சியிலுமே அரசியல் சார்ந்து இல்லாத போதே அவங்க மக்களுக்காண்டி ஒரு அவ்வளவு தூரம் கடந்து நள்ளிரவு எங்களை தேடி வந்தாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது கூட நைட்டு வந்துட்டோம், உங்களுக்கு எது தொந்தரவு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது அவங்களுக்கு பெருசா அவங்க கருதி இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தினால அவங்க அந்த இடத்துல அவங்களோட குடும்பத்தா தளபதியோட பேசின அந்த வார்த்தையினால அவங்க ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவங்க தமிழக வெற்றி கழகத்துல தளபதியாரோட இணைந்து பயணம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தளபதி ஒரு தலைவரா பார்க்காம அவங்களோட குடும்பத்துல உள்ள ஒரு நபரா பாக்குறாங்க. எப்படி தளபதி உரையில சொன்னாங்களோ, மாநாட்டு உரையில, உங்கள் அண்ணனா, உங்கள் தோழனா, உங்கள் நண்பனா, நான் உங்களா பயணிக்க விரும்புறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைய இந்த இடத்துல எங்க தளபதிக்கு அவங்க ஸ்னோலி குடும்பத்தார் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறாங்க. அவங்களோடு நாங்களும் எங்க தளபதியோட இணைந்து பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற 6 தொகுதிகளிலும் தினம்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் மக்கள் கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா நேத்து நடந்த ஒரு விஷயத்துல என்னன்னா, புதிய வாக்காளர், அதாவது புது இளைய வாக்காளர்கள் நிறைய இணைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா ரசிகர்கள் அல்ல, பொதுமக்கள், அதாவது வயது மூத்தவங்களும் இந்த அரசியல் கட்சியில இணையறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. எல்லாரும் தளபதியை ஒரு வயதை தாண்டி பார்க்கிற ஒரு அரசியல் மாற்றமா இருக்கு. தளபதி ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா 2026 எங்களுக்காக உருவாக்குவார். இந்த தமிழகம் தளபதியாரை நோக்கி காத்திருக்கிறது. இந்த தமிழகம் முழுவதும் எங்களுடைய தளபதியாருக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய தளபதியாரின் கரத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம். என்றும் மக்களோடு மக்களாக மக்கள் பணியில் உங்கள் தமிழக வெற்றி கழகம். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி, வணக்கம்.